வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். திரு அருட்பா. இன்று திரு அருட்பா பற்றி உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அதாவது எனக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நமச்சிவாயர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்த சனிக்கிழமை என்னமோ சொன்னாங்க, இந்த ஃபேஸ்புக்கில் சொன்னாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமச்சிவாயருக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி சிவபெருமானை வழங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்றைக்குமே நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி சரி, இன்றைக்கி டக்குன்னு நான் புக்கை எடுக்கிறேன், எனக்கு இந்த ஒரு இது இந்த பாட்டு கிடச்சிது. உடனே தான் நான் என்ன பண்ணேன், சரி இன்றைக்கி நமக்காக இல்லைனாலும் சரி சிவனுக்காக நம்ம செய்யணும். ஏன்னா காலையில் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது பென்ஷன் புக்கில் போய் கையெழுத்து வாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மே மாதமும் என்னை கையெழுத்து வாங்க சொல்லுவாங்க. நானும் ஏன்னா என்னுடைய இது சொல்கிறேன், அந்த அருள் எப்படி கிடைக்குதுங்கிறதுக்கு சொல்கிறேன், சிவபெருமானுடைய. அப்போ நான் போகவா வேண்டாமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ டக்குன்னு எனக்கு ஃபேஸ்புக் அப்படி தள்ளிகிட்டே இருக்கும்போது சிவபெருமானே அந்த ஒரு இது கொடுத்தது, ஒரு அருள். எங்கே போனாலும் நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிவனும் பார்வதியும் வந்தாங்க. அப்போ உடனே என்ன பண்ணேன், டக்குன்னு குளிச்சுட்டு போனால் யாருமே இல்லை. இன்றைக்கி சாட்டர்டே ஆஃப் டே. அப்போது கலெக்டர் ஆஃபீஸில் தான். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா இன்றைக்கி சாட்டர்டே வந்திருக்கீங்க, சனிக்கிழமை வந்திருக்கீங்களம்மா, உங்களுக்கு தெரியாதம்மா, இன்றைக்கி நிறைய பேர் வரமாட்டாங்க, இவங்க வேறு லீவ் போட்டுட்டாங்க, 3 பேருக்கிட்ட லீவ் போட்டாங்க, அந்த டேபிளில் பாருங்கள், அந்த டேபிளில் இருக்கிறவர் கூட லீவ் போட்டுட்டு போயிட்டாரு, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது இன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக நின்னேன். ஏன்னா என்னை அனுப்புனது யார்? சிவன். நான் கூடவே வரேன்னு சொன்னது. அப்போ அமைதியாகவே நின்னேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த பெஞ்சில் உட்காருங்க, நான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதா, அந்த பாஸ்வேர்டு வருதான்னு பார்த்துட்டு தான் உங்களை நான் சொல்லுவேன் அப்படின்னாங்க. உடனே நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், பாஸ்வேர்டு போடுங்க, கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட கேட்டாங்க, அந்த பாஸ்வேர்டு போட்டுடலாமா அப்படின்னு. போடுங்கன்னாங்க, போட்டாங்க, வந்துருச்சு. உடனே கையெழுத்து சீல் வச்சு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. உடனே அப்படி மகிழ்ச்சி. அதனால தான் அந்த நன்றி உணர்வுடன் இந்த பாடலை உங்களுக்கு அனைவருக்கும் நான் கூற விரும்புகிறேன். எனக்காக அல்ல, என் சிவனுக்காக, என் ஈசனுக்காக, என் ஜீவன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. என் அன்பே சிவம். திரு அருட்பா. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், பா பா நற்றவற்ற உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பப்பா, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. மறக்கலாமா? மறக்கக்கூடாது. ராமலிங்க அடிகளார். திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன். பெற்ற தாய்தனை, தன்னை பெற்ற தாயை நாம மறந்தாலும், மகனோ மகளோ மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், தான் பெற்ற பிள்ளைகளை தாயே மறந்து விடுவாங்க. இப்போல்லாம் நிறைய நடக்குது. பா, டிவிலெல்லாம் பாருங்கள், ஏதோ ஒரு செயல்களில் ஈடுபட்டு அந்த பிள்ளைங்களையே பிஞ்சு சிசுவையே கொல்றாங்க, பெரியவங்களையும் கொல்றாங்க, தன்னுடைய கணவனையே கொல்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் தகாது செயல். அந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்கிறாங்க. பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை, நம்முடைய தேகம், நம்ம தேகம் என்ன ஆகும், உயிர் மறந்தாலும், இந்த உயிர் போயிடுச்சுன்னா பிணமென்று பெயரிடுவார்கள். உற்ற தேகத்தை நம்ம எவ்வளவோ பாதுகாப்பாக வச்சுருக்கோம். நல்லா சோப் போட்டு, நல்லா சாப்பிட்டு, நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது. மே மாதம் ஆனால் வெயில், அப்போ குளிர்ச்சியான பானங்கள் சாப்பிட்றோம். குளிர்காலத்தில் கொஞ்சம் சூடான சாப்பாடு சாப்பிட்றோம்.
அப்போ இந்த தேகத்தை நம்ம எப்படி ஒரு எறும்பு கடித்தாலும் ஆ அப்படின்னு கத்துறோம், கொசு கடித்தாலும் கத்துறோம், ஒரு காய்ச்சல் வந்தாலும் தாங்கிக்க மாட்டேங்குது, சளி பிடிச்சாலும் ஆனால் சளியும் காய்ச்சலும் யார் கையில் இருக்குதுன்னா நம்ம கையில் தான் இருக்குது. அது வர்றதுக்கு காரணம் நாம தான். சளி பிடிக்குதுன்னா தண்ணி என்ன பண்ணணும், குடிக்கும்போது சூடு பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லையா உன்னுடைய உடம்பு எப்படி இருக்கணும், திடகாத்திரமாக இருந்தால் சளியும் பிடிக்காது, காய்ச்சலும் வராது. காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான் பாட்டு இருக்கு. காலை மாலை உலாவினிதம் காற்றை சுவாசித்து வந்தாலே காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, யமனே ஓடி போவான் உன்னை பார்த்து பயந்து. அந்த அளவுக்கு உன்னிட்ட பவர் இருக்கணும். உடற்பயிற்சி இருக்கணும், நடைப்பயிற்சி இருக்கணும், மனப்பயிற்சி இருக்கணும், கண் பயிற்சி இருக்கணும், கண்ணுக்கு கண்ணாடி போடாமல் இருக்கலாம். அப்போது உணவுகளையும் ஒழுங்காக சாப்பிட வேண்டும். உற்ற தேகத்தை, அந்த உற்ற தேகம் நம்ம எப்படி, அதான் இவர் திருமூலர் சொல்வார், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்வார். உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு சொல்வார். அதெல்லாம் ஒரு கதை இருக்குது, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், நம்ம உயிர் நம்மகிட்ட சொல்லிட்டா போகுது. அதான் எல்லாருமே சொல்லுவாங்க, நன்றி கட்டது எதுனா உலகத்தில் நண்பர்களும் கிடையாது, பகைவர்களும் கிடையாது, நம்முடைய உயிர் தான். நம்ம கூட பிறந்ததுலேருந்து 60 வயசானாலும் 70 வயசானாலும் 80 வயசானாலும் கூடவே இருந்துக்கிட்டு கடைசி நேரத்தில் நம்மகிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுது. உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் கற்ற நெஞ்சம், கலைகள் மறந்தாலும், ஆயக்கலை 64 கலைகள் இருக்குது, அதில் எதையாவது கற்றுக்கங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு எந்த நோய் வராது அப்படின்னு நான் அன்றைக்கி சொன்னேன். அதே போல் நெஞ்சம், நம்ம நெஞ்சத்தில் சின்ன வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிட்டா அது மறக்குமா? மறக்காது. அதே போல் நல்ல கலைகளெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா பசுமரத்தாணி போல் பெரியவர்கள் சொல்கிற சொற்களும் அப்படி தான். அதுவும் நம்ம பசுமரத்தாணி மாதிரி நம்ம மனதில் பதிஞ்சிரும். அதை அழிக்க முடியுமா? நீ கல்லில் செதுக்கி வச்சா கூட அந்த பாறைகளில் நீங்கள் படிச்சிருப்பீங்களே, பூகோளத்துலலாம் படிப்பீங்க. பூகோளம்னா நாங்கள் படிக்கும்போது பூகோளம்னு சொல்லுவோம், இப்போ சயின்ஸு, அது சமூக அறிவியல். ஆமாம், அதில் சொல்லுவாங்க. அதில் எப்படின்னா அந்த வெயிலுக்கு அந்த அந்த பாறைகளெல்லாம் என்ன ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெடித்து கொஞ்சம் செதறிடும் மேலே இருக்கிறதெல்லாம், அது கூட மாறி போயிடும். ஆனால் நம்ம மனசில் எழுதி வச்சது மாறுமா? மாறவே செய்யாது. நாம் இடுகாட்டிற்கு செல்லும் வரைக்குமே கூடவே வரும் அந்த கலை. கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், பார்த்தீங்களா, இயல்படு மாந்தர் இமை நொடி மாத்திரை. இயல்பாக இருப்பவர்கள் என்ன பண்ணாங்க, நல்ல அழகாக அப்படி கண்ணை சிமிட்டுவாங்க. அந்த அந்த மாதிரி ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க, அளவு தெரியுதா, குறியில் நெடிலெல்லாம் அதெல்லாம் இருக்குது இலக்கணத்தில், அந்த மாத்திரை அளவு சொல்லுவாங்க. அது மாதிரி கண் இமைக்கிறது, அப்படியே கண்ணு தன்னாலே இமைக்கும் இயல்பாக இருக்க மனிதர்களுக்கு. அந்த கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர் உள்ளிருந்து ஓங்கும் சொல்லும், நம்ம மனதிலிருந்து சொல்கிற இறைவன் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ராமலிங்க அடிகளார் சொல்கிறார் பாருங்க. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ராமலிங்க அடிகளார். யாரை மறந்தாலும் இறைவனை, பரம்பொருளை மறக்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் ஸ்பிரிட், ஒளி. அந்த ஒளியை நாம் மறக்கக்கூடாது. எங்கே போனாலும் சரி கூடவே வரும், இறைவன் கூடவே வருவார். உனக்கு என்ன வேணுமோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், கவலையே படக்கூடாது. உட்காருங்கன்னாங்க, உட்கார்ந்தேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சைன் பண்ணாங்க. நான் ஒருத்தி தான்
அது அவங்க வந்து அந்த அவங்க நினச்சிக்கலாம் லாக் ஆகிட்டு எடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். நான் சொல்லலை. ஏன்னா அங்கே யார் இருக்கா? நமச்சிவாயம் இருக்கிறார். அனுப்புனது. நன்றி, வணக்கம்.